Hi, hello, welcome back to Kriti's Teacher Script. This is me Kritika, and in the video நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சைல்ட் ரைட்ஸ் ஃப்ரம் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டிவ் பீப்புள் பார்க்க போகிறோம். தட் இஸ் யூனிட் 1. மேம் இதை நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அப்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது, எடிட்டிங் மிஸ்டேக் இருந்தது. சாரி, ஐ அப்பாலஜை. அதனால் அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை ரீலோட் பண்ணியிருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இதை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க இந்த வீடியோவை அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 2 or 3 ஸ்லைட்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நோ இஷ்யூஸ், இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாம். அந்த பழைய வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுவேன். அண்ட் இதை வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் வாஸ் அன் எடிட்டிங் மிஸ்டேக். அண்ட் இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஓகேங்களா. டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆக போகிறது கிடையாது. ஃபியூ ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் சைல்ட் ரைட்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீட் டு தி ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், யூனிட் 1லேருந்து. ஸோ இந்தியன் சொசைட்டியில் வந்து நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது இல்லையா. ஜெண்டர் பேஸ்டு, ரேஸு, டிஸ்கிரிமினேஷன்ஸு, ஃபினான்ஸ், எக்கனாமி லெவலில் நிறைய கேஸ்ட், ரிலீஜியன், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ரீசன்னால் இன்இக்வாலிட்டிஸ், டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கானமிக் கிளாஸ் பீப்புள்ஸு, அப்புறமா வந்து இந்த ஜென்ரேஷன் பேஸ்டு, கேஸ்ட் பேஸ்டு டிவிஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது ஆப்வியஸாக அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே மீன் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்டிங் த ரைட்ஸ் பேஸ்ட் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி அஃபெக்டட் சில்ட்ரன். ஆஸ் அ ரிசல்ட், the Dalit communities are even today subjugated to feudal practices such as bondage, untouchability, owing to lack of access to education, health facilities, economic uplifting. ஸோ இதெல்லாம் வந்து யார் அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பிளேசஸில் வச்சுருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு இது ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு இன்னுமே வந்து இந்த சொசைட்டியில் இன்இக்வாலிட்டி நிறைய விதங்களில் இருக்குது. ஸோ அப்படி அடல்ட்டுக்கே அந்த இஷ்யூஸ் வரும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சேர்ந்த குழந்தைகளுக்கும் இதனால் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க தான் வந்துட்டு ரொம்ப அஃபெக்டடாக இருப்பாங்க, அந்த கம்யூனிட்டி பீப்புள், அந்த சில்ட்ரன் பிலாங்கிங் டு தட் கம்யூனிட்டி ஆர் விச் எவர் டைப் ஆஃப் பீப்புள் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ரைட்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான வயலன்ஸ் ஆர் என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆர் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இன்க்ளூட் ஜென்ரலாகவே இந்தியன் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன், இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. அந்த கம்யூனிட்டியோடு சேர்ந்து அந்த குழந்தைங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது 1 பாயிண்ட். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி the child in India also undergo discrimination account of these inequalities in addition to their hierarchy of age. ஏஜை பேஸ் பண்ணி மாத்திரம் இல்லாமல் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த குழந்தைங்களும் அதை அண்டர்கோ பண்ணுது. ஆல் சில்ட்ரன் இன் இந்தியா சஃபர் ஃப்ரம் சர்டன் வயலேஷன்ஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தேர் ஸ்டேட்டஸ் அஸ் அ சைல்டு. அவங்க சைல்டாக இருக்க சைல்டு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இல்லாமல் ஏதோ ஒரு வயலேஷன், வீட்டில் அம்மா அடிக்கிறதுலேருந்து வெளியில் சொசைட்டியில் நடக்கக்கூடிய பெரிய வயலேஷன்ஸ்லேருந்து ஏதோ ஒரு வகையான ஒரு அப்யூஸோ, ஒரு வயலேஷனோ, ஒரு டிஸ்கிரிமினேஷனோ, ஏதோ ஒரு இன்இக்வாலிட்டி வந்து அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அடல்ட்டை விட சில்ட்ரன் வந்து ரொம்பவே அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் பிகாஸ் தி லேக் செல்ஃப் டிஃபென்ஸ். இதை தான் நம்ம மீன் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோலையும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, வயலேஷன்ஸில் எந்த வயலேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணாலுமே அவங்க கேட்குற ஒரு விஷயம் ஆர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து அந்த வயலேஷன் நடக்கக்கூடாது. இது யாராக இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அடல்ட் மாதிரி தான் குழந்தைங்களும் ஒரு ஃபிசிக்கல் வயலேஷனாக இருக்கட்டும், இல்லை எமோஷனல் வயலேஷனாக இருக்கட்டும், அதுலேருந்து அவங்க அந்த பனிஷ்மெண்ட் தேவையில்லை, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், எங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும், நாங்கள் சொல்கிறத லிசன் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஹோல் இந்தியாவில் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக இன்இக்வாலிட்டி இருக்குது, இல்லை ஜெண்டர் பேஸ்டு இன்இக்வாலிட்டி, கேஸ்ட் பேஸ்டு இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ், டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்கிற இடங்களில் அந்த ஃபேமிலியோட, அந்த கம்யூனிட்டியோட, அந்த குரூப்போட அந்த குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஜென்ரலாகவே அடல்ட்டை விட குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில், இஷ்யூஸில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அதுதான் வந்து ரிசர்ச் பேஸ்டாக இதில் கொடுத்துருக்கோம். யூரோப்பில் நடந்த ஒரு ரிசர்ச்சில் தான் இதை வந்து அவங்க குழந்தைங்க கிட்ட ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வயலேஷனாக அந்த வயலேஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு
அது வந்து எங்கேயும் நடக்கக்கூடாது, ஒரு அப்யூஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும், ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே தான் இங்கே சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஜஸ்டிஸ்லும் அந்த ஜஸ்டிஸை பற்றின முழு விவரங்களும் தெரியப்பட வேண்டும். அதுவும் இல்லாமல் அந்த ஜஸ்டிஸில் ஏதோ ஒரு விஷயத்தினால குழந்தைய கஸ்டடியில் இது மாதிரி எடுக்கும்போது ரொம்ப நாள் அந்த குழந்தைங்களை வச்சுருக்கக்கூடாது, அது குழந்தைங்களை வந்து ஃபேமிலியை விட்டு பிரிக்கக்கூடாது, அது கஸ்டடியில் எடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து தேவையான எல்லாமே செஞ்சு தரணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அங்கே எதிர்பார்ப்பாக வைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு சைல்டு பார்ட்டிசிபேஷன். எந்த ஒரு டிஸ்கஷன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சைல்டோட டெசிஷனையும் கேட்கணும், அவங்க சொல்ல வரதையும் லிசன் பண்ணணும், அவங்களுக்கான முடிவுகளில் வந்து அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்ட்டிசிபேஷன் மறுக்கப்படும் போது, டெசிஷன் மறுக்கப்படும் போது அதுவும் ஒரு நெக்லெக்டாக பார்க்கப்படுது இல்லையா, அதுவும் அந்த இடத்துலையும் அந்த சைல்டு வந்து ஒரு கஷ்டத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி கேரில் இருக்கக்கூடிய சைல்டு இன் கேரில் இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஃபேமிலியை விட்டு பிரித்து வைக்கக்கூடாது, அங்கேயும் அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்கிரிமினேஷன், ஏதோ ஒரு வகையினால டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம், அந்த சைல்டை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒதுக்கி வைத்தல் இருக்கக்கூடாது. மெயினாக அவங்க எப்படி பேஸ் பண்ணுறாங்க, ஏஜ் பேஸ்டு ஆர் அதர் ஜெண்டர் பேஸ்டு, கேஸ்ட் பேஸ்டு, இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிஸ்அட்வான்டேஜ் பீப்புள், ஓகேங்களா, இந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட எக்கானமிக் கிளாஸ், புவர் கிளாஸ், லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான இடங்களில் தான் அவங்க ரொம்பவே அஃபெண்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து இது அதிகமாக நடக்குது. ஸோ அவங்க மட்டும்தான் செய்யப்படுறாங்க இல்லை, அவங்களுக்கு தான் அதிகமாக நடக்குது. பிகாஸ் தே லேக் செல்ஃப் டிஃபென்ஸ். ஒரு எக்கானமி வச்சு, ஒரு ஃபினான்ஸ் வச்சு, ஒரு பொலிட்டிக்கல் பவர் வச்சு, இல்லை அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பவர் வச்சு அவங்களால அதை டிஃபெண்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர முடியாததுனால தே ஆர் பீயிங் சப்ரஸ்ட் ஆன் அண்ட் ஆன், திரும்ப அவங்கள தாழ்த்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சில்ட்ரன் குரூப்பில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து அவங்களுக்கும் அந்த கேர் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவங்களும் நல்லா முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் நிறைய எஜுகேஷன் கிடைக்கணும். அவங்களும் வந்துட்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க போகிற இடங்களில், எஜுகேஷனுக்காக போகிற இடங்களில் அவங்கள தாழ்த்தக்கூடாது, புள்ளி பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அவங்க எஜுகேஷனில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான திங்ஸ் தே ஆர் அண்டர்கோயிங், அதனால அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூரோப்பில் நடந்த ரிசர்ச் பேஸ்டான ரிசல்ட்ஸ் தான் அது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், சம் கீ ஆஸ்பெக்ட்ஸ் டு கன்சிடர்ட் வென் சீக்கிங் டு அண்டர்ஸ்டாண்ட் சைல்ட் ரைட்ஸ் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டட் பீப்புள். ஸோ இங்கே வந்து கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். என்ன மாதிரி ஒரு சைல்ட் ரைட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது அவங்களுடைய வியூவிலேருந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், அந்த அஃபெக்டட் பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், அவங்களுடைய வியூவிலேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லை என்ன மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம எந்த வியூவில், எந்த ஆங்கிளில் நம்ம அதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ரெஸ்பெக்ட் ஃபார் சைல்ட்ஸ் வாய்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், வயலேஷன், அப்புறமா டெசிஷன் மேக்கிங், இதிலலாம் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதில் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் சைல்ட்ஸ் வாய்ஸ். ஸோ நம்ம வந்து சைல்ட் ரைட்ஸை புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய வியூவிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு அந்த சைல்டோட வாய்ஸ்க்கு, அவங்களுடைய டெசிஷனுக்கு, அவங்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரெகக்னைசிங் அண்ட் ரெஸ்பெக்டிங் த வியூஸ், ஒப்பீனியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் சில்ட்ரன் தெம்செல்ஃப் இஸ் ஃபண்டமெண்டல். ஸோ அதுதான் வந்து ஃபண்டமெண்டல், அதுதான் வந்து பேசிக். அவங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து, வியூஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். Children should be given the opportunity to express their thoughts, feelings and concerns on matters that affect them. எதெல்லாம் அவங்கள அஃபெக்ட் பண்ணுதோ அதை பற்றின ஒரு தாட்ஸையோ இல்லை அதை பற்றின ஒரு ஃபீலிங்ஸையோ வந்து அந்த குழந்தைங்க தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க தான் வந்து அதை வெளியில் சொல்லணும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வரும்போது நீ சொல்லாத, உனக்கு தெரியாது, நீ பண்ணாத, உனக்கு இன்னும் அந்த வயசு வரல, அந்த மாதிரி அவங்கள அப்ரெஸ் பண்ணாமல், அவங்கள சப்ரெஸ் பண்ணிடாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கணும். Their perspective should be listened to, valued and considered when making decisions that impact their life. அவங்க லைஃப்பை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பொழுது அதற்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் தி சைல்ட்ஸ் வாய்ஸ். நெக்ஸ்ட்டு contextual understanding. It is essential to consider the specific cultural, social, economic context in which children live. நம்ம வந்து அவங்க சைல்ட் ரைட்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அதை பற்றி ஒரு
பேச்சு அந்த இதெல்லாம் வரும்போது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்க்கும்போது எந்த கல்ச்சரில் அந்த குழந்தை இருக்குது, எந்த எக்கனாமிக் லெவலில் இருக்கிறாங்க, எந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் அவங்க இருக்காங்கங்கிறத பேஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். ஈச் கம்யூனிட்டி மே ஹேவ் யூனிக் சேலஞ்சஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் நார்ம்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு விதமான கல்ச்சர்ஸ் இருக்கும், ஒரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த சைல்ட் ரைட்ஸ் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லா இடங்களிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இந்த கல்ச்சரில் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு எல்லா விதமான ட்ரெஸ் போடுறதுக்கும் உரிமை இருக்குது, ஸோ நான் வந்து இதை தான் பண்ணுவேன், இப்படி தட் இஸ் நாட் ரைட். அது வந்து ரைட்ஸ்க்காக பேசுகிறது இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் தி கல்ச்சர், பேஸ்ட் ஆன் தி சொசைட்டி அவங்க என்ன இருக்காங்களோ அதிலிருந்து அவங்களுடைய ரைட்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அக்னாலஜிங் தீஸ் கான்டெக்சுவல் ஃபேக்டர்ஸ் ஹெல்ப்ஸ் டு டெவலப் மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் சைல்ட் ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலிமா இன்னுமே நம்ம சைல்ட் ரைட் வந்து அழகாக ப்ரமோட் பண்ணவும் ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கேஜிங் வித் கேர் கிவர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு கம்யூனிட்டி பாதிக்கப்படும் போது அந்த குழந்தைங்களும் பாதிக்கப்படுறாங்க, அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தையோட சைல்ட் ரைட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு என்கேஜ் வித் த கேர் கிவர்ஸ். அவங்க தானே குழந்தைங்களோட ரொம்ப நேரம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு டைம் பண்ணணும். யார் அந்த கேர் கிவர்ஸ், யார் அந்த கூட இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு, கேர் கிவர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், இவங்க எல்லாரும் தான். யாரெல்லாம் அந்த குழந்தைங்களோட ஃபஸ்ட் சர்க்கிளில் நெருக்கமாக இருக்காங்களோ. ஸோ என்கேஜிங் வித் த பேரண்ட்ஸ், கேர் கிவர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஆர் வைட்டல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன். ஒரு குழந்தையோட நீட் என்ன, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த கேர் கிவர்ஸோட, அந்த பேரண்ட்ஸ் கூட, அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ஸோட வந்து நம்ம கொஞ்சம் என்கேஜாக இருக்கணும். These individuals play a crucial role in shaping children's lives and have valuable insights into the barriers and opportunities related to children's rights. ஸோ ஒரு குழந்தையோட ரைட்ஸ்லையோ இல்லை ஒரு குழந்தையோட விஷயத்தில் யார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் சர்க்கிள் பீப்புள் தான். அது டீச்சரோ இல்லை பேரண்ட்டோ இல்லை சிப்ளிங்ஸோ ஆர் கேர் கிவர்ஸ், கேர் டேக்கர்ஸ், இல்லை அந்த கம்யூனிட்டி பீப்புள் ஹூஎவர் இட் மே பி. So involving them in discussion, decision making process, policy development ensures a more comprehensive understanding. ஸோ நம்ம வந்து ஒரு சைல்ட் ரைட்டை பற்றி புரிஞ்சுக்கணும், அதிலோட ப்ளஸ் மைனஸ் டிஸ்கஸ் பண்ணணும், அதை எப்படி அப்டேட் பண்ணணும், அதில் என்னெல்லாம் வந்து சேலஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகணுன்னா அங்கே யாரை இன்வால்வ் பண்ணணும், சைல்டை இன்வால்வ் பண்ணுற மாதிரி, சைல்ட் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்களோட ஆஸ்பெக்டில் பார்க்குற மாதிரி. இது சேம் வே அவங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளாக இருக்கக்கூடிய கேர் கிவர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் இந்த கம்யூனிட்டி பீப்புள் அவங்களையும் இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் குழந்தைங்களை பற்றி நிறைய தெரியும். அவங்களால தான் வந்து அதுக்கு என்ன தேவையில்லை, குட் அண்ட் பேட் வந்து சொல்ல முடியும். ஸோ என்கேஜிங் வித் கேர் கிவர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். நெக்ஸ்ட் இஸ் லிசனிங் டு தி மார்ஜினலைஸ்டு குரூப். யார் மார்ஜினலைஸ்டு குரூப்? அந்த தாழ்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட அவங்க தான். who is more getting affected, அவங்க தான் வந்து marginalized group. It is important to pay particular attention to the perspective of marginalized and vulnerable group of children who may face multiple form of discrimination or disadvantage. ஸோ இந்த மாதிரியான குழந்தைகள் தான் வந்துட்டு மல்டிபிள் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லா குழந்தைங்களுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி மார்ஜினலைஸ்டு குரூப் ஆஃப் சில்ட்ரன் தான் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களில் அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்கக்கிட்ட ஒரு கொஞ்சம் பர்டிகுலராக அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுடைய வியூஸை வந்து நம்ம லிசன் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க? திஸ் இன்க்ளூட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ், தோஸ் ஃப்ரம் மைனாரிட்டி எத்தனிக் குரூப், இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், ரெஃப்யூஜிஸ், சில்ட்ரன் லிவிங் இன் பாவர்ட்டி. ஸோ யாரெல்லாம் மார்ஜினலைஸ்ட் குரூப்புக்குள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் சில்ட்ரன், மைனாரிட்டி எத்தனிக் குரூப்ஸ், இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய சில்ட்ரன், இவங்கெல்லாம் வந்து வராங்க. மோர் ஆஃப் ஹூ இஸ் பீங் அஃபெக்டட். Understanding their unique challenges and experiences is crucial for developing inclusive and equitable approaches to child rights. ஸோ இவங்களுடைய சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது மூலிமா சைல்ட் ரைட்ஸை வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், incorporating lived experiences. Listening to the lived experiences of affected peoples or individuals can provide invaluable insights. This can be done through quality research, interviews, focus groups, participatory methods, actively involving children and other stakeholders in sharing their stories, challenges and aspirations. These personal narratives helps to inform police's programs and interventions that address the real need of aspiration of children. So
நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். சைல்டு ரைட்டை நான் அப்டேட் பண்ணுறேன், இன்கார்பரேட் பண்ணுறேன், டெவலப் பண்ணுறேன், அதை வந்து சீக்கிரமாக அதை அர்ஜென்ட்டாக நான் ரீச் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும், லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக யார் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ, அந்த சைல்டு ரைட்ஸ் நீங்கள் யாருக்காக செஞ்சீங்களோ, அந்த சைல்டு ரைட்ஸ் யாருக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுக்குதோ, அதனால் யார் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க, அதனால் யார் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம கேட்கணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்னால தான் வேல்யூபிள் இன்சைட்ஸ் வந்து கொடுக்க முடியும். அது அந்த இட் கேன் பி டன் த்ரூ. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் மூலிமா பண்ணலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, யூரோப்பில் இந்த சில்ட்ரன் கிட்ட ரிசர்ச் பண்ணி தான் அந்த வயலன்ஸு, ஜஸ்டிஸு, சைல்டு இன் கேர் இதை மாதிரி நம்ம இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்த இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் கிட்ட ரிசர்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க யூரோப்பில். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நீங்கள் நடத்தலாம், இல்லை இன்டர்வியூஸு, இல்லை ஃபோக்கஸ் குரூப்ஸ், பர்டிகுலர் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேட்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவங்களோட ஸ்டோரிஸ், அவங்களோட சேலஞ்சஸ், அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை இன்னும் அப்டேட் பண்ண முடியும், ஆர் இன்னும் வந்து அந்த சைல்டு ரைட்ஸ்க்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். So by adopting a holistic and inclusive approach to understanding child rights, one can gain a deeper understanding of challenge faced by children and work towards ensuring the realization of their rights in meaningful and sustainable way. So இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு சைல்டு ரைட்ஸ் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க புரிஞ்சுட்டு அதை மாற்றுறதுக்கு ஒரு சஸ்டைனபிள் வேலை, மீனிங்ஃபுல் வேலை அதை கொண்டு வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு ரைட்ஸ். இந்த அவங்களுடைய வியூவிலேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டு தான் நான் வந்து திருப்பி இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. பட் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது வந்து பார்த்தோம்னா, யூரோப்பில் ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் கிட்ட நடந்த ரிசர்ச் பேஸ்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி, இந்த மாதிரி அங்கங்கே நடந்த ரிசர்ச்சஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கீ ஆஸ்பெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ஆஸ்பெக்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து அந்த சைல்டு ரைட்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு சைல்டு ரைட்ஸை அவங்களுடைய வியூவிலேருந்து பார்க்கணும், அவங்களுடைய வியூவிலேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு சைல்டோட வாய்ஸை வந்து கேட்கணும், அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து நம்ம லிசன் பண்ணணும். அந்த கேர் கிவர், கேர்டேக்கர் கூட பக்கத்தில் இருக்கணும். அப்புறமா வந்து அவங்கள லைவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த சைல்டு ரைட்ஸை வந்து ப்ராப்பராகவும் புரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன தேவையோ அதையும் செய்யலாம். இதை தான் வந்து நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீட் டு தி ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அப்படி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீட் கொடுத்து இந்த ரைட் ஆஃப் சில்ட்ரன் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ தே ஆர் லைக் அன் அடல்ட், தே ஆர் லைக் அன் ஹியூமன் பீயிங், இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் இந்த பிளானட்டில் இருக்காங்க. ஸோ தே நீட் தேர் ஓன் ரைட்ஸ். சில்ட்ரன் ஸ்டார்ட் லைஃப் ஆஸ் அ டோட்டலி டிபெண்டன்ட் பீயிங். கம்ப்ளீட்டாக அவங்க டிபெண்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கான தனி உரிமைகள் கண்டிப்பாக தரப்பட வேண்டும். த ஆக்ஷன்ஸ் ஆர் இன்ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் இம்பாக்ட் தி சில்ட்ரன் மோர் ஸ்ட்ராங்லி தென் எனி அதர் குரூப். ஸோ நம்ம கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டிக்காக கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ரூலோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பாதிக்கப்பட போகிறது அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டைரக்ட்லி கோஸ் அண்ட் அஃபெக்ட் தி சில்ட்ரன். சில்ட்ரன்ஸ் வியூ ஷுட் பி ஹியர்ட் அண்ட் கன்சிடர்ட் இன் பொலிட்டிக்கல் ப்ராசஸ். இது தான் சொன்னோம். சில்ட்ரன் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட வியூஸும் கேட்கப்படணும், அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுக்கணும். மெனி சேஞ்சஸ் இன் சொசைட்டி ஆர் ஹேவிங் அ டிஸ்ப்ரப்போர்ஷனட் அண்ட் ஆஃப் அ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் சில்ட்ரன். சொசைட்டியில் வரக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு நெகட்டிவ் இம்பாக்ட் சில்ட்ரன் மேலே க்ரியேட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க விடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில சைல்டு ரைட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் அதனுடைய தேவை. ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இஸ் க்ரூஷியல் டு த ஃபியூச்சர் வெல்பீயிங் ஆன் த சொசைட்டி. காஸ்ட் தி சொசைட்டி ஆஃப் ஃபாலோயிங் இஸ் இன் சில்ட்ரன் ஆர் ஹியூத். ஸோ ஒரு சொசைட்டி வந்து வெல்பீயிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சில்ட்ரன் வந்து நல்லா இருக்கணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். ஒரு தலைமுறை நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் வந்து வளரும் இல்லையா. நெக்ஸ்ட் சொசைட்டி வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ப்ராப்பராக பார்த்துக்கணும். அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராப்பராக டெவலப் ஆகிறதுக்கு ப்ராப்பர் ரைட்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், லாஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சைல்டு ரைட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வித் திஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அஃபெக்டட் பர்சனும் இம்பார்ட்டன்ஸும் பார்த்துருக்கோம். அண்ட்